கங்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு ஆபீஸ் போகல? இல்ல. அப்போ என் கூட வெளியே வரியா? எங்க? ஏதாவது ஷாப்பிங்கா? நான் எங்க ஷாப்பிங் போறேன்? வழக்கம் போல கோயிலுக்கு தான். போலாமா? எப்படிக்கா நீ இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? இவ்வளவு பிரச்சனைகளை தலையில சுமந்துக்கிட்டு இன்னும் நீ சாமி கும்பிடுறதும் கோயிலுக்கு போறதுமா இருக்க? எப்படிக்கா? கேலி பண்ணாத. கேலி பண்ணலக்கா. புருஷன் உயிரை விடுற அந்த புருஷனால ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனாலும் சாமி சாமின்னு விழுந்து விழுந்து கும்பிடுற அந்த சாமினால உனக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்ல. 2 பேருமே வேஸ்ட். ஆனா அந்த 2 பேரையுமே நீ விடாம பிடிச்சிட்டு இருக்க. இத பாரு, நான் கோயிலுக்கு போறேன். நீ கூட வரதா இருந்தா வா. அதை விட்டுட்டு அனாவசியமா பேசாத. ஓகே ஓகே ஓகே, கோச்சிக்காத. நானும் வெளியில வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்னு தோணுது. நான் வருவேன், ஆனா சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். அம்மா தாயே, நீ ஒண்ணு சாமியெல்லாம் கும்பிட வேணாம், சும்மா வந்தா போதும். வா. ஓகே. சார், பழைய ஜாமான் மேல கிடக்கு, க்ளீன் பண்ணிடுங்க. பண்ணிடுங்க. சரி சார். இப்போ எல்லா லோடும் வந்துருச்சுல? வந்துருச்சுங்க சார். அப்போ ஒன்று செய்யுங்க சார். ஓல்டு ஸ்டாக்கு இப்போ புதுசாக வந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் பக்காவை லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு ஃபைலில் போட்டு கொடுத்துருங்க. என்ன? ஓகே சார். ஓகே, கொடுத்துறேங்க சார். இந்தாங்க. இங்கேதான். பாத்துப்பா. ஹலோ தொல்காப்பியன், தொல்லை கொடுக்கும் தொல்காப்பியன், வணக்கம். என்ன பாஸ்கர்? உங்களை பார்க்க தான் வந்தோம் தொல்காப்பியன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ என்ன பேசணும்? வேற என்ன, நியாயம் அநியாயங்கள் பற்றி தான் பேசணும். என்ன நியாயம்னு சொல்லுங்க. சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பாஸ்கராக பார்க்கக்கூடாது. நியாயம் பேச வந்த ஒரு 3வது மனுஷனாக பாருங்க. ஓ, சொல்லுங்க. அன்னைக்கு ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க? அந்த பொண்ணு பாவம் இல்லையா? அது செஞ்ச பாவம் என்ன? ஏன் வேணும்னு சொன்னீங்க சொல்லுங்க. பாஸ்கர், நீங்க பேச வேண்டிய விஷயம் இது கிடையாது. நீங்க சம்மந்தம் இல்லாதவர். எனக்கு உங்களுக்கு இடையில 1000 இருக்கும். நீங்க எதுக்கு இதுல தேவையில்லாம தலையிறீங்க? அது மட்டும் இல்ல, நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இந்த நிலைமையில எது பேசினாலும் பிரச்சனையில தான் முடியும். பேசாம வீட்டுக்கு போங்க. ஐயா தாடா சொல்லிட்டாரு புலவரு. சார், நாங்க எங்க வேணா போவோம் சார். எங்க ரகல சகல சகல கேக்குறது மட்டும் நீ பதில் சொல்ல. எஸ்கேப் ஆகும்னு பாக்காத. தில்லிருதா நின்னு பதில் சொல்லு. ராஜேஷ், அனாவசியமா பேசுறீங்க, கிளம்புங்க. எதுக்கு ஒரு டென்ஷன் ஆறீங்க? கேட்ட பதில் சொல்ல மாட்டீங்களா? இது பாருங்க தோல்ஸ், நீங்க இந்த ஃபேமிலிக்கு ஃப்ரெண்டுனா அந்த குடும்பத்தோட மாப்பிள்ளை நாங்க, புரியுதா? உன்னோட அதிக அக்கறை எங்களுக்கு இருக்கு. எதுக்காக ஆனந்தியா வேணான்னு சொன்ன? பதில் சொல்லு. கேக்குறல்ல, தெளிவா பதில் சொல்லு. இதோ பாருங்க, இந்த முடிவால எனக்கோ ஆனந்திக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு என்ன பாதிப்பு சொல்லுங்க. எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கா? உன்னால ஒரு குடும்பம் ஃபனால் ஆகி கிடக்க தெரியுமா உனக்கு? என்ன கதை விடுறியா? முதல்ல எதுக்கே ஒத்துக்கணும், அப்புறம் வேணான்னு சொல்லணும். உன் மனசுல என்ன இருக்குங்கிறத நான் சொல்லட்டுமா? என் மனசுல என்ன இருக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெளிவா தெரியும். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். நீ இன்ட்ரெஸ்ட் காட்டுறது ஆனந்தி மேல இல்ல, அபி மேல. அபி உன்னை கட்டிக்க மாட்டேன்னு தெரிஞ்சதும் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அபி கூடவே இருக்கலாம்ல. அதான ஐடியா. ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. யோ, என்னையா? நான் அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். உண்மை பேசுனா எனக்கு என்ன? என்ன சுத்தி முத்தி பாக்குறியா? எல்லாம் ரவுடி பசங்க. அதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. நேரடியாவே சொல்றேன்டா, நீ ஒரு பொறுக்கிட. முதல்ல அவிய பாப்ப, அப்புறம் ஆனந்திய பாப்ப, அப்புறம் அந்த கங்காவையும் பாப்ப. நீ பேசாதே. இவ்வளவு உன் வீட்டுல வச்சிருக்கியா பேர் என்ன? அவளையும் பாப்ப. ஆனா எதுவுமே சம்மந்தம் இல்ல மாதிரி நடந்துப்ப. நீ எல்லாம் அபிய காதலிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் வேற விஷயம். அவளை கரெக்ட் பண்றதுக்காக இப்படி ரூட் போட்டு
போங்க போய் வேலையை பாருங்க. போங்க மாறி. சகலையா பாடுறா. ஐயோ டேய் பாருடா ஆமாடா பிளட்டடா. உன்னை யாரா தடி சொன்னா? தடி காட்டி அவனுக்கு காட்டு 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 பண்ணா. முதல்ல வெளியே போய் பேசலாமா? வெளியே போய் பேசலாமா? ஆஸ்பத்திரி போண்டா குருடா. வாடா. கங்கா, உள்ளே ஏதோ பூஜை நடக்கிறது போல, இருந்து பார்த்துட்டு போலாமா? நீ சாமி கும்பிட்டாச்சுல, வா போலாம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டாவது போலாமா? அதுக்குள்ள உனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சா? உனக்கு கால்சியம் கம்மியா இருக்குன்னு தோணுது. தினமும் சாப்பாட்டுல ஒரு முட்டை சேர்த்துக்கோ. வாய கழுவுடி. பேசுறத பாரு. முட்டை சாப்பிடணுமா? அப்பா கேட்டாரு கொன்னுடுவாரு. அப்பா எதுக்கு தான் நம்மள குறை சொல்லல? முட்டை பக்கா வெஜிடேரியன் தெரியுமா? ஏண்டி நல்ல நாள் அதுமா கோயில நின்னுட்டு கோழி முட்டைன்னு பேசிட்டு இருக்க? ஓகே, அப்போ தயிர் சாதம் சக்கரை பொங்கல்னு பேசலாமா? அம்மா தாயே, நீ எதை பத்தியும் பேச வேணாம், வா போலாம். வா. என்னாச்சு? ஆஞ்சநேய சன்னதியில விபூதி பூ பொட்டணம் பண்ணி தருவா, போய் வாங்கிட்டு வந்துடலாமா? இருக்கிறதே போதும், வா. என்ன அன்னைக்கு வந்தோமே அந்த கோவில் ஆமா அதே கோயில் தான். கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா கடைக்கு போலாம். அப்ப சொன்ன கேளு. ஹலோ சாந்தி. ஹலோ, எப்படி இருக்கீங்க கங்கா? நான் நல்லா இருக்கேன். இவங்க இது என் சிஸ்டர் உமா. உமா, இவங்க சாந்தி. இவங்க தொல்காப்பியனுக்கு ரொம்ப வேண்டியவங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. உமா நல்லா பாட்டு பாடுவாங்க. அப்படியா? வாங்க வாங்க, நமஸ்காரம். கரெக்டா வந்துட்டேன். எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. வந்து ஆரம்பிச்சிடலாம் இருந்தோம். வாங்க அண்ணா. இந்த வயசுல இவ்வளவு தெளிவா இருக்கியே, எப்படி எப்படி? நீ இங்க வேற சார். நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே படிக்கும்போதே என்கிட்ட ஒரு வாத்தியார் இப்படிதான் அப்ரோச் பண்ணாரு. அப்ரோச் பண்ணி என்ன பண்ணாரு? இப்படிதான் கைய வச்சாரு. அதுக்கப்புறம் நான் அந்த கையை எடுத்து அப்படியே பொம்பளைன்னா உனக்கு அவ்வளவு இலக்கணமா போச்சா? உன்னை ஏமா கொஞ்சம் வழி விடுங்க. இவனை எல்லாம் மனுஷனாவே மதிக்க கூடாது. இவனுக்கு எவ்வளவு மரியாதை. அதுவும் எங்க எல்லாரையும் சமம் நினைக்கிற கோயில்ல. எதுக்குங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இவ எப்படிதாங்க அந்த ஆளை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கோம், அதான் உடனே டென்ஷன் ஆகுறா. என்னாச்சு கங்கா? சில பேரை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வரும். இந்த ஆள் அந்த கேஸ். ஒரு நிமிஷம் இருங்க, இத வந்துடுறேன். ஓம் நமோ நாராயணாய ஸ்லோகா. உட்காருங்க. சாமி, அந்த மாதிரி எனக்கு ஒரு துண்டு கொடுங்க.
அம்மா இது சுவாமிக்கு போட்ட வஸ்திரம்மா. அதைத்தான் எனக்கும் கேக்குறேன். அதாம்மா இதெல்லாம் உனக்கு கொடுக்க கூடாதம்மா. ஏ ஐயா மாதிரி பெரிய வாழ்க்கை தாம்மா இது போத்தணும். ஐயா என்ன தேவலோகத்துல இருந்து குதிச்சு வந்தாரா என்ன? என்னம்மா சன்னிதானத்தை பிரச்சனை பண்றதுக்கே வந்திருக்கியா? பிரச்சனை பண்றவாள்லாம் சன்னிதானத்துல அமைதியா இருக்காங்களே. என்ன அமைதியா இருக்கீங்க? எல்லாரும் ஒரு வஸ்திரம் கேளுங்க. ஏமா பிரச்சனை பண்றதுக்கே வந்திருக்கியா? நான் பிரச்சனை பண்ண வரலீங்க. கடவுள் சன்னிதானத்துல எல்லாரும் சமம் தானே. கடவுளும் அப்படித்தானே சொல்லியிருக்காரு. ஆனா எவ்வளவோ புனிதமான மனுஷங்களுக்கு பண்ண வேண்டிய மரியாதை எல்லாம் பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ட சாக்கடைக்கெல்லாம் போய் சேரக்கூடாது பாருங்க. அண்ணா வாங்கண்ணா. வேண்டாம். கோவிலுக்கு வந்துட்டு கோவப்படக்கூடாது. சொன்ன கேளியா? வேண்டாம் சொன்னல. வேண்டாயா? கங்கா, உன் கெட்ட நேரம் ரொம்ப பேசிட்ட. இதை அறுவடை பண்ணும்போது ரொம்ப சிரமப்படுவேன். என்னம்மா இது அவ்வளோ பெரிய மனுஷாளுக்கு வஸ்திரத்தை போத்த விடாம பண்ணிட்டேம்மா. நான் பண்ணலைங்க. கடவுள் தான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மரியாதை கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க போங்க பூஜை பண்ணுங்க. கங்கா, ஏண்டி வந்த இடத்துல போய் நான் பண்ணது தப்பு இல்லைன்னு உனக்கே புரியும். இல்ல கங்கா, இதுக்கு தான் நான் கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். நீ சீக்கிரம் வா, நான் வெளியே நிக்கிறேன். கங்கா, கங்கா, கங்கா. அவ அப்படிதாங்க பேசுறது நியாயமா தான் இருக்கும். ஆனா பேசுற விதம் தான். சரி விடுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித சுபாவம். நீங்க சொல்றது சரிதான். உங்களை பத்தி கங்கா நிறைய சொல்லியிருக்கா. இப்பவும் தொல்காப்பியன் வீட்டுல தானே இருக்கீங்க? ஆமா. அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. எல்லாருக்கும் உதவி பண்ற சுபாவம். எங்க அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போனப்போ அவர் செஞ்ச உதவியை மறக்கவே முடியாதுங்க. நமக்கு என்ன வந்ததுன்னு ஒதுங்கி போற இந்த உலகத்துல அவராவே வெளியே வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யற மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க. ரொம்ப அபூர்வம். நீங்க சொல்றது உண்மைதான். அவர் அபூர்வமான மனுஷன்தான். ஆனா இந்த கங்காக்கு தாங்க அவரோட அருமை புரியல. அவரு கங்காவை விரும்புறாரு. இவதான் பதில் சொல்லாம முரண்டு பிடிக்கிறா. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவரு தன்னோட விருப்பத்தை வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஆனா இவையே முரண்டு பிடிக்கிறான்னு தான் தெரியல. அவளுக்கு இவரு பொருத்தமா இருப்பாருங்க. இவளை புரிஞ்சுக்கிட்டு இவளை அனுசரிச்சு நடப்பாருன்னு எனக்கு தோணுதுங்க. ஆனா இவ என்ன நினைக்கிறா? இவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியலங்க. எல்லாரையும் போட்டு குழப்பறா. என்னமோங்க. இவ மனச அந்த ஆண்டவன் தான் மாத்தணும். என்ன சாந்தி, அமைதியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் சொன்னீங்க. அதை பற்றி தான் யோசிக்கிறேன். போலாமாக்கா? போலாம். சாந்தி நீங்க? நானும் கிளம்புறேன். நீங்க இன்னும் அர்ச்சனையே பண்ணல. ஆமால. சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே, நான் வரேன். வாக்கா. ஐயோ, பார்த்து சாங்களா? பார்த்து பார்த்து பார்த்து. பாஸ்கரா, ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு?
என்னாச்சுடா பாஸ்கரா? ஒண்ணும் இல்லம்மா. என்னடா ஒண்ணும் இல்லங்கற, தலையில கட்டு போட்டுருக்கேடா, வேற எங்கயாவது அடிபட்டுச்சா? என்னடா ஆச்சு? ஆட்டோல சின்னதா ஒரு ஐயோ, ஆக்சிடென்ட். ஆட்டோல ஆக்சிடென்ட்டா? வாடா வந்து மெதுவா உட்காரு. கடவுளே, என்னடா அது? உட்காருடா. ஐயோ, எப்படிடா அடி? என்னடா அது? சாராய வாட அடிக்குது. ஆ? ஏண்டா ஆட்டோக்கார பயலே, ஒண்ணும் தெரியாத என் பிள்ளைக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து ஆட்டோவை கொண்டு போய் கவுத்து கூட்டு வந்திருக்கியாடா? பாவி ஏண்டா உருப்படாத பயலே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடா? ஆத்தா இப்படி இருக்காளே, நம்ம குடும்பம் இப்படி இருக்குதே, தங்கச்சி கல்யாணம் ஆகாம இருக்காளேன்னு கொஞ்சமாவது உனக்கு கவலை இருக்காடா? உன்னை புள்ளைய பெத்ததுக்கு என்ன போட்டு ஏண்டா இந்த பாடுபடுத்துற பாவி? சின்னம்மா பேசாம இருங்க சின்னம்மா. டேய், வாய கிழிச்சு தச்சிருவேன், ஜாக்கிரதை குடிகார நாயே. சின்னம்மா, நீ என்ன வேணா திட்ட, சகலையை திட்டாத, பாவம் அவர் திட்டாத. ஆட்டோல ஒன்னும் ஆக்சிடென்ட் ஆகல. டேய், பின்ன எதுக்கு இவ்வளவு பெரிய கட்டு போட்டு வந்திருக்கா? அந்த தொல்காப்பில்ல, அவன் தான் ஆளுங்களோட சேர்ந்து சகலையை அடிச்சிட்டான். என்னது? அந்த பரதேசி பையன் என் பிள்ளைய அடிச்சானா? நீ என்ன வேடிக்கை பார்த்துடா இருந்த? நானும் இருந்தேன் சின்னம்மா. தான் சகலை தான் தடுத்துட்டாரு. அவன் எதுக்கு அடிச்சான் தெரியுமா? அந்த ஆனந்தி கட்டிக்க மாட்டேன்னு சொன்னால, ஏன்னா கட்டிலன்னு சால கேட்டாரு. அதுதான் அவன் கை நீட்டான். என்னடா வெக்கமாடா உங்களுக்கு? கைய ஓங்குறப்பவே அவன் கைய ஒடிச்சிட்டு வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அடி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க, அடி. அவங்கிட்ட உங்களுக்கு என்னடா பரிதாப வேண்டி கிடக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சின்னம்மா. அந்த தொல்காப்பினால சகல மாதிரி நானும் பாதிக்கப்பட்ட ஆளு. சொன்ன மாதிரி என்னையும் ஆர்த்தி அவன் தான் திட்டம் போட்டு பிரிச்சிருக்கிறான். அவனுக்கு இதே போயமா போச்சு, எல்லா குடும்பத்தையுமே கட்டுக்கிறான். அந்த நாய்க்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில என் புள்ள மேலே கை வச்சுட்டானா? அம்மா விடுமா. ஐயோ, என்னடா பாஸ்கரா, வலிக்குதா? வாப்பா உள்ள போய் சின்னம்மா படுத்துப்பா. சின்னம்மா பார்த்து சின்னம்மா. சரி போய் படுடா, பா. பாத்துப்பா. படுக்கணுமா? தி பிளாக் பேர்ல நீ போய் படுறா. என்ன இங்கே படுக்க சொல்லிட்டாங்க, நான் படுத்துக்கிறேன். சரி மாமா.